இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பத்திரப்பதிவு மூலம் நேற்று ஒரே நாளில் 272.32 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தகவல். மும்பை தாக்குதல் தீவிரவாதி தகபூர் ராணாவிடம் குரல் மற்றும் கையெழுத்து மாதிரிகளை சேகரிக்கலாம். என்ஐஏ அதிகாரிகளுக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனு தேவையற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை டிஜிபி தரப்பில் பதில் மனு தாக்கல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து 13வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். பரந்தூர் விமான நிலையத்தை எதிராக 1011வது நாளாக நீடிக்கும் போராட்டம். ஏஐ உள்ளிட்ட எத்தகைய தொழில்நுட்பம் வந்தாலும் அதற்கேற்ப தமிழக இளைஞர்கள் தகவமைத்துக் கொள்வார்கள். இதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள வேறுபாடு என தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. மே தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மரியாதை. முதலமைச்சர் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உறுதிமொழி ஏற்பு. தமிழகத்தில் உள்ள தொழிலாளர் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்து திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. இது சாமானிய மக்களுக்காக சாமானியர் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என மே தின விழாவில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பேச்சு. சாமானியர் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்க கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசு என்பதை இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாற வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த நாடை சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் லட்சிய கொள்கை. இதனை மனதில் வைத்து அரசு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது என முதலமைச்சர் மே தின உரை. ஓய்வறியா உழைப்பினை முதலீட்டாக்கி உதிரத்தை உரமாக்கி உலகிற்கு அச்சாணியாக திகழும் தொழிலாளர்களுக்கு எந்நாளும் உறுதுணையாய் நிற்போம். தவேக தலைவர் விஜய் உழைப்பாளர் தின வாழ்த்து. வெயிலின் தாக்கத்தை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணல. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவு எடுக்கப்படும். தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டண நிர்ணயம் தொடர்பான கல்விக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். அதுக்கு தகுந்தப்ப அது முடிவு எடுக்கப்படும். வாங்கக்கூடாது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லிங்க 2009 வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில். அதனால் அந்த நீதியரசர் தலைமையில் இருக்க அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நிர்ணயிக்கிறதை காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாவது தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன். நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவு. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதிகளில் அம்மா உணவகம் முறையாக பராமரிக்கப்படாததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம்.
திமுக அரசை கண்டித்து வரும் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு 5000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு மத்திய அரசின் கண்துடைப்பு நாடகம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை சேலம் அருகே கடன் தவணையை செலுத்தாததற்காக திட்டியதால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். புதிய சட்டத்தின்படி தனியார் வங்கி மீது கடும் நடவடிக்கை எடுக்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1640 ரூபாய் சரிவு. 1 கிராம் 8775 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 70200 ரூபாய்க்கும் விற்பனை. ஏடிஎம் மையங்களில் கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறை. இலவச வரம்புக்கு மேலாக பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் 21 ரூபாயாக இருந்த கட்டணம் 23 ரூபாயாக அதிகரிப்பு. மெரினா கடற்கரை, ராணுவ அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் முழு கண்காணிப்பில் இருக்க வேண்டும். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக சென்னை காவல்துறை சுற்றறிக்கை. 14 வருடங்களுக்கு பிறகு தவேக தலைவர் விஜய் இன்று மதுரை பயணம். ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். தவேக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று மாலை மதுரை வருவதன் எதிரொலி. மதுரை விமான நிலையத்தில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்து வருவதால் பலத்த பாதுகாப்பு. திமிரி அடுத்த நம்பரை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கருப்பு கொடி ஏந்தி மக்கள் போராட்டம். தனா ப்ளூ மெட்டல்ஸ் என்ற நிறுவனம் கல்குவாரி அமைப்பதற்கு அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தல். தமிழர்களின் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வரும் தஞ்சை பெரிய கோவில். கோவில் படிக்கட்டில் நின்று நடனமாடி ரீல்ஸ் பதிவு செய்த பெண்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு அமைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தண்ணீர் பந்தல் அகற்றம். மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். எண்ணூர் துறைமுகம் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை 2890 கோடி ரூபாய் செலவில் 30 கிலோமீட்டர் புறவழிச்சாலை 3ஆம் கட்ட பணிகள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். திமுக கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு கறி விருந்துடன் பீர் வழங்கப்பட்ட விவகாரம். அரசு வழக்கறிஞரின் அலட்சிய பேச்சு இணையத்தில் வைரல். நல்ல கூலிங்கு வெயில் நேரத்தில் பீர் குடிச்சுட்டா அதை பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டு வேறு ஏதாவது திசை மாற்றி வேறு நியூஸை போடுங்கயா மக்கள்கிட்ட. இது ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ நல்ல வெயில் நாள் பீரை குடிச்சு விட்டான், அது தேச துரோகமா? கலாச்சாரம் காய்ச்சி குடிச்சோன்னு மன்னிச்சுடுறீங்க, என்ன கஞ்சாய்க்கு மன்னிச்சுடுறீங்க. இந்த நல்ல வெயில்னால ஒரு பேரை குடிச்சு விட்டானா அதை ஒரு பெருசாக பேசிட்டு ஒன்று விடுங்க. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. கடையம் பகுதியில் பெய்த மழையால்
தோரண மலையில் ஆங்காங்கே அருவிகள் உருவாகி வழிந்தோடும் அழகிய காட்சி வைரல். திருப்பத்தூர் அடுத்த நாற்றம்பள்ளி அருகே 2 குட்டிகளுடன் உலா வரும் கரடியால் பரபரப்பு. அண்மையில் பெண்ணை கடித்து குதறிய அந்த கரடியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் எல்லையில் 7வது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறல். பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்தாலும் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டு வருவதால் எல்லையில் பதற்றம். இந்தியாவுடனான பதற்றத்திற்கிடையே பாகிஸ்தான் விமானப்படை தளபதியுடன் துருக்கி ராணுவ குழு திடீர் சந்திப்பு. ஏற்கனவே ராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிய நிலையில் துருக்கி பேச்சுவார்த்தை. இந்தியா எகிப்திடையே கொய்ரோவில் நடைபெற்ற தீவிரவாத எதிர்ப்பு கூட்டுப்பணிக்குழு கூட்டம். தீவிரவாத தடுப்பில் உயர் தொழில்நுட்பம், போதைப்பொருள் கடத்தல் குறித்து இரு தரப்பினரும் முக்கிய ஆலோசனை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக புகார். பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். தமிழகம் முழுவதும் நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ ரிலீஸ். தியேட்டர்களில் குவிந்து ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.